பருப்புட்டி நீ தான் பார்க்குறியா? எல்லாம் நேற்று நானும் போனேன். அந்த குண்டாவை எடுத்து வந்தான் வச்சுட்டு குண்டாவை எடுத்து வச்சுட்டு அந்த செல்லை எடுத்து வந்தான் மேலே வை. அதெல்லாம் ஜாட் பண்ணி வந்துருச்சு பாரு. செல்லுக்கு போய் எடுத்து அந்த பருப்புட்டி மேலே வச்சுட்டு ஜாட் அங்கே வச்சுற மேலே எடுத்துக்கோங்க. அங்கே பாரு குண்டாலாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே உள்ள சென்டரில் பண்ணி விட்டு வச்சுட்டு நான் உங்கள் அண்ணன் எல்லாம் பார்த்த வேலை தான் எடுத்து பருப்புடி ரெண்டையும் பாரு எப்படி என்ன வேலை பண்ணிவிட்டோன்னு போட்டு பக்காவாக சேஃப்டியாக கழுவி வண்டியில் எதுவும் கழுவல. அதெல்லாம் நீ ஒரு நாளைக்கு இருக்கிறப்பெல்லாம் கழுவிக்கலான்னு ஃபன் பண்ணிக்கலாம் விட்டுட்டோம். வரலாம் வா. பலம் பலம். போமா ஏசி பேர் இருக்குது. டீசல் எவ்வளவுக்குது? ஒரு பாயிண்டா? ஏடா இது வேற ஒண்ணுடா. கொஞ்சம் வா கொஞ்சம். வரலாம் வா வரலாம். கை இன்னும் ஃப்ரீ ஆகலாம் சொல்லு. என்னைக்கு தான் ஒரு லைட்டா தூக்கு. ரொம்ப போயிடுச்சு. அன்னைக்கு 5 கிளப்பிக்கு லூஸ் விட்டுதா? போய் நீ சொன்ன அப்படியே ஒரு பேஸ்ட் எடுத்துருவா. ஒரு தொடச்சு எடுத்துருவோம். பானட்டு மேலே பாரு என்ன கட்டி செல்லுது. திருப்பிக்கிறியா? எடுத்துட்டு வேஸ்ட் விட்டு பின்னர். ஓகே நண்பா, இன்னைக்கு கோவில் லீவு. அதனால சுஜித்துக்கு நீ காலேஜ் இல்லைன்னு தலைவர் வந்திருக்கிறாரு. அதனால நானும் இன்னைக்கு சுஜித்து தான் வண்டி ஓட்ட போகலான்னு போறோம். எங்கடா நாம இந்த வண்டி எடுத்த நேரம் பார்த்து வெய்ய அடிக்க மாட்டேங்குது. வெய்ய அடிச்சாலும் வெய்ய அடிக்கலாலும் சரி, ஒரு மணி நேரம் இப்படிதான் போய் ஓட்டு வரணும். வாப்பலாம் வா வா. மாடம் போட்டுக்கும், அதுக்காண்டி மழை வந்துடும். வாப்பலாம். நேற்று ஒரு லோடிங்க்கு போய் பார்த்துட்டு வந்தோம் நானும் உங்கள் அண்ணாலாம். இருந்தா லீவ் போடுற மாதிரி இருக்குமா? ஒரு 2 நாள் ஆட்டை போட்டலாமா காலேஜா? சரி. அப்போ சரி. காலையில் தான் ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து ஃபோன் பண்ணி உன்னை பற்றி விசாரிச்சார். அவரும் வந்து பாலிடெக்னிக் 3 வருஷம் படிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணுறாராம். அவன் உனக்கு தெரியுமா? உனக்கு காலேஜ் ஆனால் என்ன காலேஜ்னு கேட்டானே. நாமக்கல்ல என்ன படிக்கிறான்னு தர்சித்தா. என்ன பேரை சொன்னாப்புல காலையில். நேற்று ஒரு வீடியோ போட்டேனா, அதில் என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுன்னா சென்சிங்கில் போடா விட்டுட்டாங்கிற சென்டர் கையை அவர் ஃபோன் பண்ணி சொன்னார்.
அதனால எல்லாருமே எல்லா விஷயத்துலயும் பெரிய ஆள் இல்லைல்ல. எனக்கே டவுட், இன்னும் நான் போட்டினாவே கண்ட்ரோலே வரலையே ஹைட்ரோலிக்கு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா நான் அது வரலுமே தெரியல, ஓட்டி உடனே நிறுத்தினாட்டி அவர் பைசான் பேல பாரு அந்த சென்சிங் எங்கே இருக்குதுன்னு. ஆம்பு கலப்பு எதில் போட்டு ஓட்டி வச்சுக்கிறோம்னு 1/4 மணி நேரம். அப்புறம் அவர் வீடியோ பார்த்துட்டு நம்ம கூட சொல்கிறாரு, சோ அப்பா காமெடி ஆகிப்போச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை பாரு. நானும் வரேன். அடிச்சுட்டு போயிடலாம். எந்த போச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 கலப்பையில் ஓட்டி விடலாம், அப்புறம் நான் 5 நாள் கழிச்சு அப்புறம் ரொட்டாட்டில் தோலை வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. வரும் அதுக்குதான் இந்த வண்டி எடுத்துட்டு போலாங்கிறேன். இதுல வேற 4 நாளா வேற நிறைய பேர் என்ன எங்க நண்பா இதே காணோம், நம்ம சின்சியரா படிக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்ன வேற அவன் எங்க படிக்கிறான், காலேஜ் லீவ் விட மாட்டேங்கிறான்னு அவனே கடுப்புல போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இல்ல அதையும் சொல்றாங்க. அதுக்கோசரம் போறீங்க. அப்புறம் போயிட்டு ராஜாவை பார்த்துட்டு அதாவது ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தோம். எந்த மகாராஜா வர போறான்னு தெரியல. அவன் வந்து அடிக்காட்டி நம்மளே அடிச்சுட்டு போயிடலாம். சரியா, அதுவும் கரெக்டான கேள்விதான். அதை தான் பண்ண போகிறோம் நண்பா. அவனுங்கெல்லாம் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, அதனால நாங்களே 1000 ரூபாய்க்கு அடி அதுக்கே கேட்பானுங்க நாளைக்கு. விட்டு நான் போடுறது தான் ஓட்டையில. நிறைய பேர் இது மாதிரி இந்த பங்கு எந்த வேகத்தில் இருக்குதுன்னு கேட்குறீங்கன்பா. இது ஆட்டியான் விட்டோ அரியனூர் வலையில் 9MT இருக்குது பங்கு. நாங்கள் அதிகம் அடிக்கிறது இந்த ஆயில் தான், இந்தியன் ஆயில் பம்ப். இந்த இதில் தான் அதிகம் அடிப்போம். ஏன்னா பக்கத்தில் எங்களுக்கு இதாக இருக்குது, இதை விட்டா இன்னும் 4 கிலோமீட்டர் அதான் தள்ளி போனால் தான் பங்கு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த பங்கில் தான் நண்பா அடிச்சாகணும். வேறு பங்கில் எதுவும் அடிக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த பம்பு வேலை செய்யாதானா? கம்மி தான், 1000 ரூபாய்க்கு. அதுக்கே நாளைக்கு கேட்பீங்க. நாளைக்கு காலையில டிங் டாங்னு பாஸ் 9:30 மணிக்கு கூப்பிடுவாரு. நம்மள ஒரு 1000 சொல்லிவிடணும் அவனுகிட்ட. நம்ம ஆட்டம் விட்டாசம் நண்பா. அதோ ரோடு பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு ஒரு வழியா ரோடு பெருசா போட்டாங்கப்பா. நானே இன்னைக்கு தான் வரேன் ரோடு போட்ட வாட்டி. நான் பார்க்கல, இன்னைக்கு தான் வரேன். எந்த வயசு தெரியல, இது 2ஆம் தான் இருக்கும். ரோடு தானே கேட்டுக்கலாம். அவரு ரோல்டேன் எதுனா இந்த வயலா
சார்? சரி சரி. அவர் சொல்லி ஓட்டும் இதெல்லாம் தான் ஓடிட்டு இல்லையா? இந்த 2 வீலர் வந்து எங்கடா ஓட்டுறது தருமா வருவார் அப்படியே ஓட்டு நாம ஓட்ட முடியாதா ஓட்டு. கொஞ்சம் சாலை அப்படிதான் இருக்கும் ஓட்டு. எல்லாம் மாடு கட்டி கொஞ்சம் டைட்டா இருக்குது. நல்ல வேலை ரொட்டாட்டர் ஃபர்ஸ்ட் அப்படியே ஜோலம் வைக்கலான் இருந்தீங்கன்னா இந்த ஆவாதுண்ணா. கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப 2 நாள் ஓட்டிட்டா 3/4 பிள்ளை செத்து போயிடும். அப்புறம் விதைக்கிறப்ப ரொட்டாட்டருக்கு அப்படியே வேலை சோளம் ஏதாவது செம்போல வர மாதிரி இது மருந்து அடிக்கலையா? செம்மி மண்டியில் இதுக்கு தான் மருந்து அடிச்சோம். இந்த ஆதரவு. சரி சரிங்கண்ணா. ஓகே நண்பா, இது பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமா காடு ஓட்டலையாம். அதனால காடு ரொம்ப டைட்டா இருக்குது. மாடு வேற கட்டிட்டாங்க. அதனால ரொம்ப இருளா இருக்குது. அதனால 2 சால் ஓட்டி அப்படி சோளம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அப்புறமேட்டு இது என்ன கியர்ல ஓடுதுன்னா M2ல 5 RPM ப்ரோ 4 wheel drive. M2 5 RPM 4 wheel drive. ரன்னிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1400 RPM. ஏன்னா இது M3 போட்டா வண்டி ரொம்ப லோட் ஆகுது. அதனால வந்து M2ல ஓட்டிட்டு இருக்காரு நண்பா. ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலான்னு நினைக்கிறேன். முனுசாமின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். முனுசாமி 4483ன்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த பிஎஸ் அக்ரோ ரொட்டேட்டரை பற்றி கொஞ்சம் ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு நண்பர்கள் வந்து கமெண்ட் சொல்லிக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, முனுசாமி 4483 அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ப்ரோ பிஎஸ் அக்ரோ ரொட்டேட்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ. கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்து. அந்த 42 பிளேடு ரொட்டேட்டரே வந்து 92,000 95,000 தான் ப்ரோ. அதனால வந்து லைட்டாக தான் இருக்குது, ஆனால் ஹெவியாக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ அப்படிங்கிறாங்க. தேவைப்படுற நண்பர் பயன்படுத்திக்கிறாங்க ப்ரோ அவர் சொல்லிக்கிறாரு. அடுத்தது சிவா 4380 அந்த நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் வந்து என்ன கேட்டுக்கிறாருன்னா, கேட்கல சொல்லிக்கிறாரு, கோகுல வந்து கொஞ்சம் உழவோட்டமா லிஃப்டிங் அடிக்கடிக்கு பண்றாரு. அதனால நல்லா லிஃப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரோ. நீங்க நல்லா லிஃப்ட் பண்ணி ஓட்டுறீங்க ப்ரோ. அவன் வெறும் இப்போ ஒரு 4-5 மாசமா தான் ப்ரோ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். அவனால அவ்வளவுதான் முடியும். அது ஓட்டுறதே பெருசு ப்ரோ. நாமளும் ஃபர்ஸ்ட்ல அப்படிதான் ஓட்டணும். அது ஓட்ட தான் ப்ரோ அந்த பையனுக்கு பழக்கம் வரும். இதுக்கு மேல அவனை ஸ்ட்ரிக்டா பிடிச்சோம்னா அவன் பையன் அழுந்துருவான். அதனால அவன் ஓட்ட அவனுக்கு அப்படியே ட்ரைனிங் ஆயிருந்தன்பா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அதனால அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் போக சரியா இருந்தன்பா. அடுத்தது செந்தில்குமார்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் நீங்க நம்ம நல்லா டிரைவ் பண்றீங்கன்னா அப்படின்னு. ப்ரோ என்னோட பல மடங்கு நல்லா டிரைவ் பண்றவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ப்ரோ. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஓட்டுறேன் ப்ரோ. நம்மளோட மெயினாக ஓட்டுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நமக்கு தெரிஞ்சது ஓட்டுறோம். நான் தான் பெரிய ஆள் டிரைவில் அப்படிலாம் இல்லை. நம்மளோட வண்டிக்கு லோடு இல்லாத அனத்து இல்லாத ஓட்டுறவங்க எத்தனையோ ஓனர்ஸ் இருக்கிறாங்க. வண்டியும் ரேஸ் வைப்பாங்க, பார்ட்டியும் பதில் இல்லாத நல்லா ஓட்டி கொடுப்பாங்க. நம்மளோட பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதனால நாமளே பெரிய ஆள் கிடையாது நண்பா. ஓகேவா? அடுத்தது ராஜேஷ் புண்ணியகோடின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ மிக்க நன்றி ப்ரோ, கோகுலுக்கு செப்பல் வாங்கி கொடு ப்ரோ. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ராஜேஷ் புண்ணியகோடி நண்பர் அவர் ஒரு கம்யூனிட்டிலேருந்து கோகுலுக்கு ஃபஸ்ட்டு செப்பலை வாங்கி கொடுக்கணும்பான்னு அவர் கேட்டதையும் நல்லா இது பண்ணி செப்பலை வாங்கி கொடுத்தாச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, செப்பலை தொடமாட்டேங்கிறான். செப்பலை ஏன்டா தொடமாட்டேங்கிறா, செப்பல் தொட்டா செப்பல் தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி செப்பல் தொடமாட்டேங்கிறான் நண்பா. எப்போ ரைட்டு தான் செப்பல் தொடுறான்.
அவன் அவளுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேவா? அடுத்தது கார்த்திக் காட்டு பூச்சின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ மினி டயட்டர் பற்றி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ப்ரோ மினி டயட்டர் நம்மகிட்ட இல்லைங்க ப்ரோ, நம்ம சுத்தப்பாடு தான் இருக்குது. அதனால வந்து மினி டயட்டர் பற்றி அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த வண்டியை பற்றி எல்லாம் என்னால் என்ன தெரியுமோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் அந்த மினி டயட்டரை பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் மகேந்திரா ஜுவா தான் வச்சிருக்கிறாரு. அது ஒன்று தான் எங்கள்கிட்ட எங்கள் இடத்துல இருக்குது. அந்த புது வண்டி ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ஷார்ட்ஸில் ரிப்போர்ட் பாருங்க. அதனால் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி என்னன்னு அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இன்னும் வேறு நண்பர்களுக்கு அது மாதிரி வீடியோ வேணும்னா 2-3 நண்பர்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன் நண்பா. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎம்எஸ் டிராக்டர்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ டிராக்டருக்கு வந்து ரேடியல் டயர் பெஸ்ட்டா இல்லை லைலான் டயர் பெஸ்ட்டா? கலப்பைக்கு ரேடியல் டயர் நல்லா இருக்குமா இல்லை லைலான் டயர் நல்லா இருக்குமா, கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இதில் எப்படி சொல்கிறது ப்ரோ, லைலான் டயர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இந்த ரேடியல் டயர் வந்து சேடை ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா அது பட்டன் பெரிய பட்டனாக இருக்கும். பட்டன் வந்து கேப் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சேடை ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் உழவு ஓட்டுறதுக்கு ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு லோடிங் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ரேடியல் டயர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நண்பா. உங்களுக்கு யாராச்சும் ரேடியல் டயர் ஓட்டி எல்லா ஃபீல்டுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த நண்பருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு ரேடியல் டயர் பற்றி ஃபுல்லாக தெரியல ப்ரோ. தெரிஞ்சால் இது ஆமாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சைடு யார்கிட்டையுமே ரேடியல் இல்லை, ஒன்லி லைலான் தான். அதனால் வந்து அந்த டயரை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்க நண்பா. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கமெண்டில் தட்டிட்டு போங்க. அப்புறம் ராஜேஷ் புண்ணியகுடின்னு அந்த நம்பரே அதே வீடியோவில் கேட்டுக்கிறார். என்ன கேட்டுக்கிறது, ப்ரோ வீடியோ போர் அடிக்காமல் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி கமெண்ட் ரிவ்யூ பண்ணி சொல்கிறீங்க. ஸோ சூப்பருங்க ப்ரோ. என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். அதுலேயும் நிறைய நண்பர்கள் நான் சொல்கிறதும் வந்து இது தப்புண்ணா, இப்படி கூட சொல்லுங்கண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி சொல்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் நண்பா. ஒருத்தர் வந்து போர் அடிக்காம ஒரு வீடியோ கொண்டுகிட்டு போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் நண்பா. இப்போ நான் ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா வந்து எல்லாமே எனக்கும் தெரியல. இதுலேயும் வந்து எனக்கே தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குது. அதை எத்தனையோ நண்பர்கள் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க. எனக்கும் அது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்கிறேன். அவங்க தெரிஞ்சதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்கிறீங்க. ஒன்றும் தப்பு இல்லையே ப்ரோ. அதை வச்சு தான் நான் ஒரு கமெண்ட் வந்தால் கூட எனக்கு தெரியலனா கூட அதை கமெண்ட் ரீட் பண்ணி சொன்னால் அந்த நண்பர்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அந்த கமெண்டை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் தெரியுது. அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணி சொன்னால் அது இன்னும் 4 பேருக்கு போய் சேருது. ஏன்னா எத்தனையோ பேர் நண்பர்கள் வந்து கமெண்ட் மொபைல் பார்ப்பாங்க. கொஞ்சம் படிக்க தெரியாத கொஞ்சம் இந்த கமெண்ட்லாம் படிக்க தெரியாத நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத சொல்லுவாங்களான்னு நினைப்பாங்க. அதனால தான் அந்த கமெண்டெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி ரீடிங் பண்ணி சொல்கிறேன். அது மாதிரி நண்பர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்காங்களா. இது ஆமாவா இல்லையான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து பெரிய ஆள் இல்லை. ஒரு சில பேர் நான் படித்த பசங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் படிக்காதீங்க போவோம் இங்கே சொல்லுவாங்களா, நம்ம எதிர்பார்க்கறத சொல்லுவாங்களா, நான் ஆவலாக எதிர்பார்ப்பாங்க. அதுக்கோசரமே நான் கமெண்ட் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்காங்களா நண்பா. இது பிடிச்சிருக்குதா இல்லையா, நான் கமெண்ட் ரீட் பண்ணி சொல்கிறது எப்படி என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் கொஞ்சம் அதை பற்றி சொல்லிட்டு போவாங்க நண்பா. அதனால் வந்து நம்ம ஹெச்எம்டியை பற்றி பேசுறதுக்கு நமக்கு வயசு இல்லை ப்ரோ. அதனால் வந்து அது பாட்டில் அது ஓடும். அது வந்து நாம் தூக்கும்னே அந்த வண்டி சொல்ல முடியாது. அதெல்லாம் பழைய மாடல் வண்டி ப்ரோ, பவுனு மாதிரி. அதனால் அதை பற்றி ஹெச்எம்டி பற்றி பேசவே தேவையில்ல. அடுத்தது ஜாண்டியர் முத்து, அவர் அரூர்காரன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டுக்கிறேன்னா, ப்ரோ உங்கள் வீட்டை காட்டுங்க ப்ரோ. என் வீட்டில் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு ஓட்டு வீடு தான் ப்ரோ, ஒன்றும் பெருசாலாம் இல்லை ப்ரோ, வரதுக்கும் செலவுக்குமே தெரியாது. நம்ம வீட்டுக்கு ஓட்டு வீடு தான். நம்ம வீட்டை பற்றி வேணும்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் என் வீட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நம்ம வீடெல்லாம் அவ்வளோ பெரிய வீடு இல்லை நண்பா. அடுத்தது ரஞ்சித் 95-665 அந்த நம்பருக்கு. அவர் வந்து அந்த ரஞ்சித் 95-665 அந்த நம்பர் வந்து இதே வண்டி தான் வச்சிருப்பாராட்டுக்குது. அவர் வந்து இந்த வண்டி ஓடுறப்பயோ எந்த வண்டி ஓடினாலும் சரி அவர் எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாரு கமெண்டில், ப்ரோ என்ன கியரில் ஓட்டுறீங்க, என்ன ஆர்பிஎம் வைப்பீங்க, என்ன ஆர்பிஎம் ரன்னிங் ஆகுது,
இதை வந்து ஒவ்வொரு வீடியோலும் அவர் கேட்டுக்கிறாரு, அவருக்கு ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால வந்து கேட்கறது தப்பு இல்லை. நான் வீடியோலேயே சொல்கிறேன் நண்பா, நீங்களும் பாருங்கள். நீங்கள் கேட்கறது கரெக்டு தான். இல்லை ப்ரோ இது இப்படியே மாற்றி ஓட்டுங்க இன்னும் நல்லா இருக்கும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரஞ்சித் நண்பா. அடுத்தது பாண்டி மாஸ்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறேன்னா, ப்ரோ நீங்கள் வந்து வீடியோ லைவ் போடும் ப்ரோ அப்படின்னு. ப்ரோ லைவ் போடுற அளவுக்கு நம்ம மொபைலில் வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. அதில் நம்ம லைவ் போட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு எதுவும் ஒர்த்தான இன்ஃபர்மேஷன் கிடையாது நண்பா. நம்ம ஓட்டுறதுலாம் நினச்ச டைம் ஓட்டுறோம், எல்லாத்துக்கும் அது பயன்படாது ப்ரோ நண்பா. அதனால் வந்து நான் லைவ் போடுற அளவுக்கு எதுவும் இல்லை நண்பா, அது சாரி மன்னிச்சிருங்க. அடுத்தது சுரேஷ் சூரி 852 ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்க்கு வெயிட் போடுங்க ப்ரோ, 4 வீல் டிரைவ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்கில் வெயிட் போடுற மாதிரி அவன் ஆப்ஷனே கொடுக்கல ப்ரோ. முன்னாடி செப்பரேட்டாக நம்ம வெயிட்கள் போட்டால் தான் நண்பா உண்டு. அதனால் வெயிட்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக போட்டுருவேன். போடும்போது அதையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோவில் எப்படி வெயிட் போடுறேன் என்ன பண்ணுறேன்னு அதோட வீடியோவில் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து ஒரு வேலுசாமின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ ஹைட்ரோலிக்கு இந்த மாதிரி அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா புரியாம சொல்கிறேன். ஹைட்ரோலிக்கு இப்போ ஒரு பில்லு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கேன், கலப்பையை தூக்கி அப்படியே ஜர்க் பண்ணுறோம்ல, லிவர் 2 ஆட் ஆட்டினோம்னா அதில் பில்லு கொட்டி போயிருதுல்ல, அது மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. இந்த மாதிரி பண்ணனா ஹைட்ரோலிக் ப்ராப்ளம் வரும்ன்றாரு. நான் என் வண்டி இடத்துலேருந்து இத்தனை வருஷமா அது மாதிரி தான் ப்ரோ நான் ஆட்டி தான் பண்ணியிருக்கிறேன். ஹைட்ரோலிக் அது மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ப்ரோ. அது மாதிரி எந்த தரப்புலையும் ஹைட்ரோலிக்கை பற்றி அப்படி ஆட்டக்கூடாதுன்னு கம்பெனி தரப்புலையும் எதுவும் சொல்ல கிடையாது. அதனால் வந்து நானும் அது மாதிரி ஆட்டுறேன் ப்ரோ. அதனால் அது ஒரு ப்ராப்ளம் வராது. இல்லை அதனால் ப்ராப்ளம் வரும்னா நண்பா நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்து இது மாதிரி ஹைட்ரோலிக் ஆட்டினா ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நானும் இது வந்து மஹேந்திரா வெப்சைட்டில் போய் பார்க்குறேன். இதில் ஏதாச்சும் சொல்யூஷன் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்களா, இதை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா, ஓகேவா? இது கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. ஹைட்ரோலிக் தூக்கி லிவரை ஆட்டுனா வந்து ஹைட்ரோலிக் ப்ராப்ளம் வருமான இது வரலாம். ஆனால் எனக்கு வந்ததில்லை, உங்களுக்கு யாருக்காச்சும் வந்திருக்குதான்னு சொல்லுங்கள். வேலுசாமி அண்ணன் கேட்டிருக்கிறாரு. அடுத்தது மருதுபாண்டியன் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா சொல்லிக்கிறாரு, ப்ரோ எங்கள் வண்டி வந்து 605 ப்ரோ, 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டர் டீசல் போகுது அப்படின்னுக்கிறாரு. ப்ரோ 6 லிட்டர் டீசல் போகுதுனால அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்தளவுக்கு லோடு கொடுத்து தான் ஓட்டுவீங்க, லோடு கொடுக்காதெல்லாம் ஓட்ட மாட்டீங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற லோடுக்கு அந்த டீசல் எடுக்கும் ப்ரோ. அதனால் வந்து நம்ம வந்து அவங்க இப்போ நான் தான் வந்து இப்போ அந்த வண்டி எடுத்த ஒவ்வொருத்தரும் நாங்கள் 3.25 லிட்டர் தான் போகுங்கிறாங்க 585. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து 4.25 4.75 கூட போகுது. அதனால் அவன் கொடுக்குற லோடுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ. அதனால் வந்து இந்த வண்டி இவ்வளோ தான் டீசல் போகணும்னு நம்ம எதுவுமே நிர்ணயிக்க முடியாது. அவன் கொடுத்து ஓட்டுற லோடில் தான் வந்து அந்த வண்டி டீசல் போகணும்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து அவர் சொல்கிறாருன்னா அவர் அந்தளவு லோடு கொடுத்து தான் ஓட்டுறாரு. அதனால் அதுக்கு அவர் டீசல் அவ்வளோ எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் அது கரெக்டு தான் நண்பா. மருது பாண்டியன், தேங்க்ஸ் ஃபார் உங்களுடைய ஃபீட்பேக் நண்பா. அடுத்தது ப்ரோ தீபக் 8723 ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்காரு, ப்ரோ 410/DIயில் ரொட்டாட்ரு ஓட்டலாமா அப்படின்னு சொல்லு. என்ன ப்ரோ கேள்வி, இன்றைக்கி வந்து 225 ரொட்டாட்ரு போட்டு ஓட்டுறாங்க ப்ரோ. அதனால் வந்து 475 வந்து ரொட்டாட்ரு ஓட்டுறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ, அருமையாக போகும் ப்ரோ. ஒரு நார்மலாக ஒருத்தன் ஓட்டுறான்னா அவன் அது அசால்ட்டாக நல்ல காடு கல் அதிகம் இல்லாத காடு வந்து 475 ஓட்டலாம் ப்ரோ. சொந்த ஓட்டத்துக்காரருக்கெல்லாம் அருமையாக இருக்கும் ப்ரோ, அருமையாக 575 போகிற மாதிரியே போவோம். கொஞ்சம் பட்டை சைடு பட்டையெல்லாம் கொஞ்சம் ஏற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் வண்டி லோட் ஆகும், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. மற்றபடிக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓல்டு வண்டியும் போகுது இன்றைக்கெல்லாம் வந்து இதில் தான் ரொட்டாட்டர் மாட்டணும், இதில் தான் 5 கிலோ மாட்டணும் இல்லை ப்ரோ. திறமை இருக்கிறவன் எந்த வண்டியில் மாட்டினாலும் மாற்றி ஓட்டுவான் ப்ரோ. அதனால் வந்து ஓட்டலாம் ப்ரோ. 475 அருமையாக ரொட்டாட்டர் ஓட்டலாம். 36 பிளேட் போடுங்க, அருமையாக இழுக்கும், அருமையாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க நண்பா. அடுத்தது நண்பா கிஷோர் பவர்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஓன் யூஸுக்கு மஹேந்திராவில் 275 ஆர் 475 ஆர் 575 585 விச் ஒன் இஸ் பெஸ்ட்? அதாவது ஓல்டு டேரக்டர் பெஸ்ட்டா நியூ டேரக்டர் பெஸ்ட்டான்னு. இதில் என்ன ஒரு விஷயம்னா ப்ரோ, ஓல்டு டேரக்டர்னா ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங் வராது. நியூ டேரக்டராக இருந்தால் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். இன்றைக்கெல்லாம் பழைய வண்டி எடுத்துக்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் வண்டி எடுத்துக்கிட்டால் செலவில் ஓட்டலாம். கம்மியான ஓடின வண்டியாக பார்த்து எடுத்துக்காங்க. இல்லை அமௌண்ட் ஏன்ட்டு இருக்குதுன்னா நீங்கள் புது வண்டியாக கூட எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அதனால் எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு மினிமம் 275 எடுக்காதீங்க, மினிமம் ஒரு 575 ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் சொந்த ஓட்டத்துக்கு.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா கலப்பையும் மாட்டி ஓட்டலாம். இந்த கலப்பை தான் ஓட்ட முடியாது அப்படின்லாம் ஒரு பைசன் பைங்கிறது ஒரு 5 ஏக்கரை காட்டுக்காரனுக்கு போதுமான வண்டி. அதே மாதிரி எனக்கு கோகனட்டு காட்டுக்குள்ளேயும் ஓட்டணும்னா, அதாவது தென்னை மரத்துக்குள்ளேயும் ஓட்டணும்னா, தென்னை மரம் வந்து நல்லா ஓரஞ்சுத்தையும் 10 அடி விட்டு வச்சு போட்டிருக்கிறேன் அப்படின்னா பைசன் பை எடுத்துக்கலாம். அதுலேயே எல்லாமே ஓட்டிக்கலாம். சின்ன வண்டி தான் எடுக்கணும்லாம் இல்லை ப்ரோ. அதில் எனக்கு பாக்கு மரத்துக்குள்ளே வச்சு பாக்கு மரம் காடு வச்சுருக்கிறேன் அப்படின்னா வேணா நீங்கள் சின்ன வண்டியை பற்றி யோசிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பெரிய வண்டியே யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்தது ரங்கேஷ் குமார்னு ஒரு நம்பர் கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காரு, சூப்பரான கிளியை கேட்டுருக்காரு. அவர் என்ன கேட்டுருக்காரு, ப்ரோ நம்மளது வந்து கோமதி வந்து புது ரொட்டாட்டர் ப்ரோ, சைடு பார்த்தீங்கன்னா 3 கத்தி தேஞ்சிருச்சு, அதுக்கு வந்து புது கத்தி மாற்றலாமா அப்படி கேட்டுருக்கிறாரு. தயவுசெய்து புது கத்தி மாற்ற வேணாம் நண்பா. அதில் என்ன ஒரு மேட்டர்னா, அதில் வந்து தேஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வளர்ச்சி இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சைடு கத்தியை உள்ள ஒவ்வொரு ரோல்லையும் அந்த சைடு கத்தியை வந்து கழட்டுங்க. இந்த கத்தி அந்த இடத்துக்கு போட்டுட்டு அதில் உள்ள தேஞ்சிருக்காது பாருங்க, அந்த கத்தியை கழட்டி இந்த இடத்துக்கு போட்டுருங்க. போட்டீங்கன்னா இதுவும் அதுவும் எல்லாம் ஈவனாக தேயும். ஓகேவா? அதை விட்டுட்டு புது கத்தி போட்டிங்கன்னா என்ன பண்ணோம்னா, இந்த புது கத்தி அந்த பழைய கத்தி எந்த அளவுக்கு சென்ட்ரலுக்கு தான் அந்த கத்தி அளவுக்கு சீக்கிரம் தேஞ்சு போயிடும் நண்பா. அது கணக்கு பார்த்தா உங்களுக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். சீக்கிரம் அது தேஞ்சிடும். அது நமக்கு நட்டம் தான். இதனால் கொஞ்சம் அந்த சென்டர் கத்தி கழட்டி போட்டு ஆல்ட்ரு பண்ணி தேய்ச்சிக்காங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா தான் வந்து கத்தி நல்லா அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ தேயிலன்னு சொல்லி ரொட்டாட்டர் கீழே இறக்கி போட்டிருப்பீங்க அப்படின்னு கணக்கு பார்த்தா, நீங்கள் ரொட்டாட்டர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சைடு பட்டை வந்து ரொம்ப டெப்த் எடுக்கும். அப்போ என்ன பண்ணால் அது சீக்கிரம் தேஞ்சு போயிடும். வண்டியெலாம் லோட் ஆகாது, சீக்கிரம் தேஞ்சு போயிடும். அதனால் வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து அந்த உள்ளகர கத்தி ஆல்ட்ரு பண்ணி போடுங்க. நானும் ரொட்டாட்டரில் ஆல்ட்ரு பண்ணி போடும் போது அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். தெரியலண்ணா இது எப்படி போடுற, நான் சொல்கிறது கரெக்டாக என்னென்னு கொஞ்சம் இந்த ரொட்டாட்டரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் ஓனர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் அப்படி, நான் அப்படி தான் போடுவோம். அதுக்கெலாம் புது கத்திலாம் போட மாட்டோம். உள்ளகர கத்தி எடுத்து வெளியே போட்டு சைடில் இருக்கிற 3 கத்தி எடுத்து ஓரம் போட்டுருவோம்னு வச்சுக்காங்களேன். சரி, சைடு கருத்தை எடுத்து உள்ளே போட்டு உள்ளகரத்தை எடுத்து வெளியே போட்டுருவோம். அப்புறம் அதெல்லாம் ஏதாவது ஏவனா தேஞ்சிடும். அப்புறம் புது கத்தி போட்டுருவோம். இப்படி தான் நாங்கள் ஓட்டுக்கிறோம். நம்ம மேலேயே ஓட்டிவிட்டு போயிடுவோம் நாட்டுக்கிட்ட. அடுத்தது ஜெய் வசந்தனுன்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஆனால் மகேந்திரா நோவா 60 HP கோமதி ரொட்டேட்டர் எந்த மாடல் ரொட்டேட்டர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கோமதி 42 பிளேடு போடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்து நல்லா வேணும், மண் பிடிக்கக்கூடாது, நான் கொஞ்சம் கரிசல் மண் தான் ஓட்டுறேன்னா கோமதியிலே சூப்பர் ஹெச்டின்னு ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு பிளாஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ரொட்டாட்டர் உள்ள கத்தி மாற்றோம்ல, அந்த பிளாஞ்சு வந்து 2 வகை வருது. நான் கோமதியில் 42 பிளேட்லையும் வருது, 36 பிளேடு அரைஞ்சி பிளேஞ்சும் வருது, காலஞ்சி பிளேடும் வருது. அதனால் வந்து நீங்கள் அரைஞ்சி பிளேட்டில் போட்டுக்காங்க. கல்லுகாடு ஓட்டினீங்கன்னா கூட பிளாஞ்சு பெண்ட் ஆகாது, எதுவும் ஆகாது. ஓகேவா? அதனால் வந்து ஹெச்டி ரொட்டாட்டரில் அரைஞ்சி பிளேடு போட்டுக்காங்க. நீங்கள் எந்த கல்லுகாடு ஓட்டினீங்கனாலும் கத்தி வளைஞ்சாலும் அந்த ரொட்டாட்டரோட பிளேட்டு வந்து வளையாது, கத்தி மாற்ற பிளேட்டு. அடுத்தது தினகரன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறார், ப்ரோ 5 கலப்பையில் 5 கலப்பை வந்து 600 காட்டில் போடுறது பெஸ்ட்டா, நீங்கள் போட்ட 60 மாடல் கலப்பை பெஸ்ட்டா ப்ரோ அப்படின்னு. தெரியல ப்ரோ, நான் அந்த கலப்பை போடுறதில்ல. அது ரொம்ப மெலுசு. கேட்டால் டீசல் நல்லா மைலேஜ் கிடைக்குதுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை. ஆனால் வந்து அது வந்து ஒரு கீழே எல்லாமே பிளேட்டு மூலம் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. எனக்கு அந்த கலப்பை சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் வந்து அது இதுக்கு முன்னாடி அந்த கலப்பை தான் வச்சிருந்தேன் நண்பா. அது என்ன பிரச்சனைனா வந்து ஒரு வேறு மாட்டினாலோ ஒரு கல் மாட்டினாலோ லோடு போல்ட்டு அடிக்க கட் ஆகுது. அதே மாதிரி பட்டை போல்ட்டு தேஞ்சு போச்சுன்னா, அந்த பொண்டை தேஞ்சு போச்சுன்னா உள்ளே போய் தலை மாட்டிக்குது. அதை உள்ள இருந்து தட்டி அடியிலிருந்து எடுக்கங்காட்டி போதும் ஆகி போயிடுது. அதில் மேலே அச்சு வந்து அது வந்து ரொம்ப மெலுசு வச்சே கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்மளை கேட்டிங்கன்னா 600 கேட்டு மாடம் என்னோட மனசுக்கு திருப்தி இல்லை. அப்புறம் ஒரு சில பேர் டீசல் குடிக்கிறது இந்த கலப்பெல்லாம் போட்டான்னா நீங்கள் அதே வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. இது மாதிரி ஹெவியாக போட்டுட்டு எந்த வண்டிக்கு போட்டாலும் கலப்பை டேமேஜ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அபில் துரைல் ஃபேன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டார், ப்ரோ மைசூர்லலாம் வந்து RPM 10 RPM 12 RPM தான் வச்சு ஓட்டுறாங்க ப்ரோ. நீங்கள் வந்து 5 RPM வச்சு ஓட்டுறீங்க, உங்களுக்கு எப்படி ப்ரோ கட்டுப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறாரு.
ப்ரோ அது அவங்க எப்படி ஓட்டுறான்னு தெரில ப்ரோ. அவங்க அவருக்கு எப்படி ஓட்டுறான்னு தெரில. நாங்கள் ஓட்டுற அவருக்கு எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகிறதுனால தான் நாங்கள் இந்த ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறோம். அதில் இங்கெல்லாம் வந்து வயக்காடு பட்டுற ப்ரோ. அதனால வந்து ஆர்பிஎம் கொடுக்கலாம் வண்டி ஆஃப் ஆயிரும் ப்ரோ. அதனால வந்து கண்டிப்பாக இப்போ இது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஆர்பிஎம் ஓடிட்டு இருக்குது. அதனால ஆர்பிஎம் கொடுத்தா தான் வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 10 ஆர்பிஎம் 12 ஆர்பிஎம் வெறும் இன்ஜின் வந்து என்ன ஓடு போகுது 1000 சுத்தம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அங்கே வண்டி நம்ம டெப்த் கொடுத்து இழுத்தோம்னா வண்டி கிரிப் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால வந்து எப்படி சொல்றது, ஆர்பிஎம் கொடுக்குற அளவு தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வெளியே வரும். 10 ஆர்பிஎம்னா ஐடியில் இன்னைக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறது 9 ஆர்பிஎம் கொடுக்குறான். 10 ஆர்பிஎம் 12 ஆர்பிஎம் என்ன ப்ரோ ஓடும்? அதனால வந்து நமக்கெல்லாம் அப்படி இல்லை ப்ரோ. வண்டி ஆர்பிஎம் டீசல் கொஞ்சம் சேர்த்தி போனாலும் பாட்டி வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு அதுதான் மெயின். அடுத்தது ஜெயபிரகாஷ் குமரமூர்த்தின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. ப்ரோ அவங்க 5 கலப்பை கல்டிவேட்டர் ப்ரைஸ் வெயிட் அவுமச்சு. என் 5 கலப்பு வந்து நான் வந்து போடும் போது வந்து இன்னைக்கு வந்து 40,000 ப்ரோ. 5 கலப்பை வெயிட் வந்து 380 கிலோவா 420 கிலோவா அப்ராக்சிமெண்டா. ஆனால் அது எவ்வளோ வெயிட்னு தெரியல. இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று இருக்கும், மறந்துட்டேன். உண்மையை சொல்ல போனால் இது மறந்துட்டேன். அடுத்தது SKT 007 ஒரு பிரதர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு 5.8 ப்ரோ 5.5 கல்டிவேட்டருக்கு சென்சிங் எப்படி ப்ரோ? சூப்பராக இருக்குது ப்ரோ. சென்சிங் பற்றியெல்லாம் 5.85 நம்ம குறைய சொல்ல முடியாது. அருமையான சென்சிங்கு. வண்டியை பற்றிலாம் நான் சொல்ல முடியாது. லோடிங்க்கு மட்டும் 5.85 ஆகாது. 4 wheel drive அடித்து சொல்கிறேன். அடுத்தது பிரகாஷ்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா ப்ரோ கீர் போட்டாலும் நியூட்ரல் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ப்ரோ. அது என்ன? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அந்த நியூட்ரல் லைட்டு கியர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நியூட்ரல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்ச் தேஞ்சு போயிட்டு அந்த நாப்புக்கு வந்து சரியாக போய் அழுத்தி பிடிக்காது. அதனால தான் ப்ரோ லைட் எரியும். அதனால் நீங்கள் வந்து அந்த நியூட்ரல் சுவிட்ச் பாருங்கள், அதுலேயே மர டைப் கொடுத்துருப்போம். அது ஒன்றை டைட் பண்ணியிருக்க மாட்டா, மரம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நியூட்ரல் லைட்டை ஒரு 2 மரம் தள்ளி கொஞ்சம் நியூட்ரல் லைட்டை உள்ளே அழுத்தி டைட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நியூட்ரல் லைட் கியர் போட்டீங்கன்னா கெட்டு போயிடுறேன்பா. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அது ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலாம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு எப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது PVDS ஃபார்ம்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டார், ப்ரோ நீங்கள் 5 கலப்பையில் I1 ஓட்டுறீங்களா லோ 3ல? I1 எல்லாம் மாற்றவே முடியாது நண்பா. I1 வண்டி ஃபுல்லாக லோட் ஆகும். M1 ஓட்டுவோம். இந்த வண்டியில் பொறுத்தவரைலாம் M1 ஓட்டினேன். அதை விட்டா லோ டாப் லோ 4 இந்த 2 கியர் தான் நண்பா ஓட்டினேன். அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். மித்தபடிக்கு லோ 3னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நண்பா. அதனால் அதில் ஓட்ட முடியாது. லோ டாப்பு இல்லைனா I1 மீடியம் 1 இதில் தான் ஓட்டி ஆகணும். இதில் ஓட்டினா தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நண்பா. நம்ம சுஜித் வேற வந்து அவசரப்பட்டு லோ செகண்ட் M2 ஓட்டுறது போதில் M3 போட்டுறோன்னு வச்சுக்காங்களேன். கேட்டால் என்னங்கிறா, அது நல்லா ஓட்டுற கார்டு மாதிரியே வந்துடுதுங்க மாமா. டக்குன்னு அது 3ஆவது கியர் இழக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். 2வது கியருங்கும் போது திருப்பி ரிவர்ஸ் கொண்டு போய் கியர் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. அதனால் வந்து டக்குன்னு லோனே வருது பாரு, மீடியம் தேர்டுக்கே போயிடுது அப்படிங்கிறான்னு வச்சுக்காங்களேன். இது மாதிரி காஞ்ச காடு நல்லா பில்லுக்கிற காடெல்லாம் இந்த உண்மையை சொல்ல போனால் இந்த வண்டியில் ஓட்டிட்டு 2 wheel drive ஓட்டவே முடியாது நண்பா. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. எப்படி பிடிச்சாலும் வண்டி நெளிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. போட்டா 4 wheel drive ஆன் பண்ணி விட்டா இழுக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா கன் மாதிரி இழுக்குதுன்னு வச்சுக்காங்களா. எல்லாம் வெறும் குட்டான் வேறு அப்படியே குட்டான உடச்சி ஓட்டுற மாதிரியே இருக்குது. அப்புறமேட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருக்கிறாருன்னா, அவர் எப்போ கமெண்ட் பண்ணாருன்னு தெரியல, சும்மா கமெண்ட் பார்த்தேன். அவர் வந்து நார்மலாக 2 wheel driveக்கும் இதுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக ப்ரோ அப்படின்றது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாம் ஒரே மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கு தனியாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணவே இல்லை. அந்த கிரவுண்டு வந்து ஃப்ரண்ட் கிரவுண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 1000 மணி நேரம் ஒரு ஐட்டம் வந்து ஆயில் சீரிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான் நண்பா. வேறு எதுவும் இந்த வண்டிக்கு. அப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 வீலு, பெரிய வீலுக்கு பேக் வீலுக்கு 2க்கும் வந்து கிரீஸ் அடிக்கிற மாதிரி கொடுத்துட்டான். அதை வந்து நீங்கள் வந்து 4 நாளைக்கு ஒரு ஐட்டம் 5 நாளைக்கு ஒரு ஐட்டம் அதுக்கு மறக்காமல் கிரீஸ் அடிச்சுக்காங்க. மெயினாக அதுதான் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அது வந்து நார்மல் பைசன் பை நோவோ சீரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே மேனுஃபேக்சர்லேயே வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆயில் மூலம்
பேரிங் ஓடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரீஸ் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இது எதுக்கு இந்த அம்சம் கொண்டு வந்தாங்கன்னா அடிக்கடிக்கு இந்த பேரிங் போயிடுதில்ல, பேரிங் போகுதுன்னா ஆயில் சில்லு போயிடுச்சுன்னா ஆயில் வந்து சொட்டு போட ஆரம்பிச்சிடும். பேரிங் போகாது, ஆனால் ஆயில் சில்லு போயிடுச்சுனாவே ஆயில் சொட்டு போடும். அந்த கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஏன் இந்த ஆக்சல் இவ்வளோ வளர்த்தி சும்மா ஆயில் வந்துகிட்டு இருக்கணும், அதனால் அது கொஞ்சம் கிரீஸ் இருந்தால் போதுமே, ஆயில் சில்லு போனாலும் கிரீஸ் அடிச்சுக்கிட்டா ஓட்டிகிட்டே இருக்கலாமேன்னு. இப்போ சேர் ஓட்டுற நண்பர்கள் என்னன்னா 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் ஃபுல்லாக கிரீஸ் அடிச்சிங்கன்னா அது கிரீஸே வெளியே வரும். அது புதுசில் வரலன்னா அது ஆயில் சில்லு இருக்கும் ப்ரோ, அதனால் வராது. அது கொஞ்சம் தேய்மானம் ஆன வண்டியாக இருந்தால் அடித்தா கிரீஸ் வெளியே வரும். அந்த கிரீஸ் 2 நாளைக்கு அந்த கிரீஸ் வந்து திரும்பியும் உள்ளே போகாது, அந்த கிரீஸ்க்குள்ளே மீறி தண்ணி உள்ளே போகாது. அதனால் 2 நாளைக்கு ஒரு இடம் கிரீஸ் அடிச்சிங்கன்னா கிரீஸ் வந்து அந்த தண்ணி உள்ளே விடாதுன்னு வச்சுக்காங்களேன். பேரிங் சேஃப்டியாக இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பேக் வீல கிரீஸ் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேரிங் டேமேஜ் ஆகாது. இல்லைனா வந்து பழைய வண்டிலாம் எப்படின்னா அடிக்கடிக்கு ஆயில் சில்லு போயிடும், ஆயில் சில்லு மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணி போடுவோம். ஐயோ ஆயில் விழுவுதுன்னு. இதில் ஆயில் விழுவுது, ஆனால் பேரிங் போயிடும். பேரிங் போச்சுன்னா பாடியெல்லாம் அரைக்கப்படும். அதனால் அதை மட்டும் கிரீஸ் ஃபுல்லாக அடிச்சிக்காங்க. அடித்தா எங்கே போகுதுன்னே தெரில ப்ரோ. நறுக்கலன்னு ஒரு ஐட்டம் கிரீஸ் அடித்தாலும் கணக்குக்கு ஒரு 10 அமுத்தி விடுங்க, 4 நாளைக்கு ஒரு ஐட்டம். நானும் இதை வந்து ஒரு பெரிய கண்ணிலே அடித்தேன், 10 ஐட்டம் கூட அடித்து பார்த்துட்டேன், கிரீஸ் வெளியே வரல. அதனால் ஆயில் சில்லு இருக்கிறதுனால அது உள்ள சாப்பிட்டு பக்கம் கிரீஸ் போகுது. அதனால் நீங்கள் வந்து மெயினாக அடிக்கும் போது ஒரு குறைஞ்சது ஒரு 5 அழுத்திக்காங்க, பேரிங் கம்ப்ளைண்ட்டே வராது. அருமையான சிஸ்டம் தான். எல்லா ஜாண்டியர்லையும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாண்டியரில் நான் ஆக்சுவலாக பார்க்கல, ஆனால் ஜாண்டியர்லையும் கிரீஸ் அடிக்கிற மாடல் தான் விட்டுருக்குறான். இதை வந்து நார்மலாக ஓட்டிகிட்டு இருக்கிற ஃபைஷன் போய் வேறு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த ஆக்சுவலை செக் பண்ணால் விட்டுறீங்க. இது வந்து கம்பெனி சைடு கேட்டால் கூட அவங்களுக்கே தெரியல, ஓகேவா? அவங்களே இங்கே ஒரு கிரீஸ் கண் இருக்குதான்னு கேட்குறாங்க. கிரீஸ் கண்ணை பற்றி நிப்பில் எங்கெங்கே இருக்குதுன்னு கம்பெனிக்காரரே அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் வீடியோவில் எல்லா வண்டிலையும் அந்தந்த இடத்துல கிரீஸ் நிப்பல் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரேன். நம்ம வீடியோவெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அப்புறம் நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு தெரியாதையும் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஒன்று நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல நண்பா. நமக்கு அது எதுக்காக ஆகாது, அதை பற்றி என்ன நினைப்போம். ஆனால் அந்த நண்பர் ஒரு நண்பர் சொல்கிறது தான் அருமையான ஃபீட்பேக்காக இருக்கும். அதனால் யாரையும் இலட்சியம் இல்லை. என்னோட பெரிய ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நாமளே பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது, நம்மளோட பெரிய ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் வேற அவ்வளோதான் நண்பா. மற்றபடிக்கு ஓட்டுறதுலாம் அந்த வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னைக்கு கோகுல் வந்து கொஞ்சம் லீவு போட்டார், அதனால் வந்து சுஜித் அவர்கள் நான் சும்மா தான் மாமா இருக்கிறேன், ஏதோ வேலைக்கு தானோ, சரி வாடா நாமளும் போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. அதனால தான் இப்போ இந்த ஒரு வயல் ஓட்டுறது வந்துருக்கிறான். ஒரு 1.5 மணி நேரம் ஓடிடுச்சு. தெரியுதா, வயல் பெரிய வயல், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபோன் சின்னதாக இருக்கும். ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும். இன்னும் ஒரு 3 சுத்தம் இருக்குது, அவ்வளோதான் முடிய போகுது நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இல்லை வேறு நண்பர்கள் சொன்னாலும் அது நல்ல பயனுள்ள தகவலாக இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நண்பா. ஓகேவா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பயபிளைக்கு எல்லாம் குட்டானா மாட்டுது, செத்து சுண்ணாம்பா வரான். இது மாதிரி குட்டானை உடச்சி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயலை பார்த்தா நீட்டாக இருக்கணும் நண்பா. பில்லு சாவறதும் நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இது மாதிரி குட்டான் கட்டுச்சுன்னா தூக்கி முன்னாடி கொஞ்சம் போய் ரிவர்ஸ் வந்து ஓட்டி விடுங்க, நீட்டாக இருக்கும். நாங்களாம் எந்த இடத்துலையும் இப்போ இந்த வயல் இத்தனை புல்லு கிடக்குது, எல்லாமே குட்டானை உடச்சி விட்டு தான் ஓட்டிருப்போம். குட்டானை உடச்சி விடாத நாங்கள் அப்படியே ஓட்டவே மாட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே வருவாப்புன்னு நினைக்கிறேன்.